டீ குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற இந்த கப் ட்ரேடிங்க்கும் யூஸ் ஆகும்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மைதாங்க. ஒரு ஸ்ப்ரிங்கை எவ்வளோதான் அழுத்தினாலும் அது திரும்ப மேலே வர ட்ரை பண்ணும். அதே லாஜிக் தான் இந்த கப் அண்ட் கேண்டில் பேட்டர்ன். ஸ்டாக் ப்ரைஸ் பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஒரு யூ ஷேப்ல ரெக்கவரி கொடுக்கும். இதுதான் கப். செல்லர்ஸோடைய ஃபோர்ஸ் குறைஞ்சு பையர்ஸ் உள்ள வராங்கன்னு அர்த்தம். ஆனா எக்ஸாக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது பழைய ஹை கிட்ட வந்ததும் பிரைஸ் திடீர்னு கொஞ்சம் கீழே வரும். இதுதான் ஹேண்டில். இங்க தான் நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க இருக்கக்கூடிய செல்லர்ஸ் அப்சார்ப் பண்ணி மார்க்கெட் இன்னும் மேல போகிறதுக்கு ஒரு சின்ன புல் பேக் எடுக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஸ்ப்ரிங்கை இன்னும் கொஞ்சம் அழுத்துற மாதிரி தான். ஒன்ஸ் அந்த ஹேண்டிலோடைய ரெசிஸ்டன்ஸ் லைனை வால்யூமோட பிரேக் பண்ணா அந்த ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆன மாதிரி சட்டுன்னு பிரைஸ் மேல போக ஆரம்பிச்சிடும். ரூல் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான். கப்போடைய டெப்த் எவ்வளோ இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் மேல நம்ம டார்கெட்டா வைக்கலாம். பிரேக் அவுட் கேண்டிலோடைய லோவை ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் சிம்பிளான ட்ரேடிங் ஐடியாஸ் நிறைய கத்துக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ்.